வணக்கம் நண்பர்களே. எஸ்ஆர்பி ரெக்ரூட்மெண்ட் அதாவது அக்டோபர் 5 நாளை மறுநாள் வந்து எல்லாரும் எக்ஸாம் எழுத போறீங்க. தேர்வுக்கு வந்து என்னென்ன கொண்டு போகணும், நெகட்டிவ் மார்க் இருக்கா அப்படின்லாம் நிறைய கேள்வி சந்தேகங்கள் இருக்கு. ஸோ உங்களுக்காக தான் இந்த காணொலியும் கூட. நீங்க முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறவரா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. ஸோ ஸ்டேட் ரெக்ரூட்மெண்ட் போர்டு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டா ஒரு 250 வேகன்சி இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து போஸ்டிங் வந்து சென்னையில் மட்டும்தான் போஸ்டிங் போடுறாங்க. எக்ஸாமினேஷன் சென்டரும் எல்லாருக்குமே வந்து சென்னை தான் இருக்கு. இப்போ ஒரு சில பேர் வந்து நான் படிக்கவே இல்லை, போகவா வேண்டாமா அப்படிங்கிற டவுட் கேட்டுக்கிருந்தீங்க. ஸோ அதை பத்தி பிறகு டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு வந்து பிளாக் பால் பாயிண்ட் பண்ணி கம்பல்சரியா கொண்டு போகணும். ஓகேவா? ஸோ 2 பிளாக் பால் பென் வச்சுக்கோங்க. ஸோ ஒன்று தொலைஞ்சா கூட ஒன்று எழுத சரிமுறை எழுத கூட 2 அது பிளாக் கலர் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க கால் டிக்கெட்ல. அதே போல வந்து உங்களுடைய கால் டிக்கெட் வந்து ஒரு காப்பிக்கு 2 காப்பி இல்லை 3 காப்பி கூட எழுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு காப்பி வீட்டில் பத்திரமா ஃபைல் பண்ணி வச்சுக்கோங்க. 2 காப்பி எதுக்கும் கொண்டு போங்க. சரிங்களா? சப்போஸ் ஏதோ கிழிஞ்சாலோ ஏதாவது பண்ணிக்கலாம், இன்னொரு காப்பி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால ஒரு 3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க கால் டிக்கெட்டு. அதுல வேற சந்தேகம் வரும், கால் டிக்கெட் வந்து கலர்ல பிரிண்ட் அவுட் எடுக்கணுமா இல்லை பிளாக் அண்ட் ஒயிட்டா போதுமா அப்படின்னு கேட்பீங்க. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் தான். நீங்க பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கலாம், கலர்லையும் எடுத்துக்கலாம். அது தனிப்பட்ட விருப்பம். சார் நான் ஒரு சில பேர் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் நான் எடுத்துக்கலாமா, இல்லை அது ஒரு 3 பேஜ் வருது இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்காங்க அதையும் எட்டு போகணுமா அப்படிங்கிற கேள்வி வரும். சரி, என்ன கூட 2 ரூபா 3 ரூபா ஆக போதா, அது எல்லாமே எடுத்துக்கோங்க. ஏன்னா கடைசியில வந்து அவங்க எப்படி வேணா உங்களை கேள்வி கேட்கலாம். இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படிக்காம எப்படி அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் மட்டும் கால்கிட்டு எழுத வந்துட்டீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அதனால ஒரு 3 பக்கம் வருது அப்படின்னா 3 பக்கத்தையும் பிரிண்ட் அவுட் போட்டு கொண்டு போங்க. ஓகேவா? ஸோ அதனால தான் உங்களுக்கு சொல்றேன், எல்லாருமே வந்து கால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து இன்டர்வியூ போகும்போது இது கூட தேவைப்படும். அதே போல அப்ளிகேஷன் ஃபார்ம் இப்போ லாகின் பண்றத ப்ரொவிஷன் இருக்கனால அப்ளிகேஷன் ஃபார்மையும் இப்பயே பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா இன்டர்வியூ போகும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கண்டிப்பா தேவை. சரிங்களா? அப்போ போய் லாக் பண்ணி வச்சுட்டாங்க, என்னால் எடுக்க முடியல அப்படிலாம் நினைக்காதீங்க. உங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ற மாதிரி இப்பயே காமிச்சு அப்படின்னா அதையும் ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு ஒரு 2 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. நாளைக்கு இன்டர்வியூக்கு வந்து கண்டிப்பான முறையில் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மும் தேவைப்படும். ஓகேவா? ஸோ டிஆர்பியா இருந்தாலும் சரி, எஸ்ஆர்பியா இருந்தாலும் சரி, இந்த இதை பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்ம இப்போ வந்து உங்களுக்கு கால் டிக்கெட் வந்து கொண்டு போனோம், பிளாக் பால் பாயிண்ட் பண்ணி கொண்டு போனோம். மற்றபடி எலக்ட்ரானிக் டிவைஸ், உங்களுக்கு எலக்ட்ரானிக் வாட்ச், ஸ்மார்ட் வாட்ச் இதெல்லாம் அலௌடு கிடையாது. நார்மல் வாட்ச் கொண்டு போகலாம். ஒரு டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் கொண்டு போகலாம். ஸோ அந்த வாட்டர் பாட்டில் வந்து கொஞ்சம் கண்ணாடியே தெரியணும். அதுவே அந்த ஒரு பேப்பர் வைக்கிற மாதிரி இந்த மாதிரிலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? அதனால வந்து உங்களுடைய பைகளுக்கு வந்து நீங்க தான் பொறுப்பா இருப்பீங்க. அதனால வெளியே வச்சுதான் அலோவ் பண்ணுவாங்க. ஓகேவா? அது உள்ள கொண்டு போக முடியாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை இருக்க மாதிரி கால் டிக்கெட் மஸ்ட்டுங்க. அப்புறம் வந்து பிளாக் பால் பெயின் பண்ணு இதுதான் சொல்லியிருக்காங்க. உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து ஆதார் கார்டு ஒரிஜினலும் கையில வச்சுக்கோங்க, ஜெராக்ஸும் கையில வச்சுக்கோங்க. ஐடி ப்ரூஃபுக்கு ஏதாவது கேட்டாங்கன்னா சரிங்களா, கம்பல்சரியா சொல்லலை, இருந்தாலும் உங்க ஐடி ப்ரூஃப் வந்து கையில வச்சுக்கோங்க. அது கம்பல்சரியா எங்க கொண்டு போனாலும் நமக்கு தேவைதான். ஸோ அதையும் கொஞ்சம் பார்த்து எடுத்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ இதுல வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாதுங்க. மொத்தம் வந்து 200 கொஸ்டின் கேட்பாங்க. சரிங்களா? 200 கொஸ்டின், அதுல கோஆபரேட்டிவ் சப்ஜெக்ட், ஜெனரல் ஸ்டடிஸ், தமிழ், மேக்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் வரப்போகுது. அப்ப 200 கொஸ்டினுக்குமே தெர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க். ஓகேவா? அப்ப நீங்க எனக்கு வந்து 100 கொஸ்டின் தான் கரெக்டா தெரியுது, 100 கொஸ்டின் வந்து நான் ஏதோ ஒரு கெஸ்ஸிங்ல போட்டு வரலாமான்னா தாராளமா போட்டு வரலாம். ஓகேவா? அதுல வந்து எந்த ஒரு விதி விலக்கும் கிடையாது, உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? அதனால வந்து நமக்கு நிறைய டைம் இருக்கும். ஒரு 3 மணி நேரம் கொடுக்கறதுனால நிறைய டைம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு போங்க. ஓகேவா? ஸோ அதே போல வந்து எக்ஸாம் போறவங்க காலையில சாப்பிட்டுட்டு போயிருங்க, சாப்பிடாம மட்டும் போயிடாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு 11 மணிக்கெல்லாம் நல்லா பசி எடுக்க ஆரம்பிச்சிடும், ஒரு மாதிரி தலை வலிக்கும், அப்புறம் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஓகேவா? அதே போல வந்து பிஃபோர் எக்ஸாம் வந்து கண்டிப்பா ரெஸ்ட் ரூம் போறது அதெல்லாம் நல்லா பர்ஃபெக்டா போங்க. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு போர் மாதிரி தான் இதெல்லாம் பண்றோம். சரிங்களா? அப்ப எந்த அளவு பெர்ஃபெக்ஷன் நமக்கு வந்து அந்த நம்ம வந்து நீங்க கிளியர் மைண்ட் இருந்தா தான் அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து ஒர்க் ஆகும். இப்ப குரூப் 4 எடுத்துக்கோங்க, ஒரு சும்மா ஒரு சாம்பிள் சொல்றேன். அவங்களுக்கு இப்ப குரூப் 4 அச்சீவ் பண்ணி நல்ல மார்க் எடுத்து நல்ல ரேங்க்ல போய் வேலை வாங்குறாங்களா, அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் ஃபுல்லா படிச்சுட்டு போயிருப்பாங்களா அப்படின்னா கிடையாது. அட்டா படிச்சுட்டு போயிருப்பாங்கன்னா கிடையாது. அப்ப ஆனா அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு 200க்கு 150 கொஸ்டின் தான் கரெக்டா தெரியும், இல்ல ஒரு 200க்கு 140 கொஸ்டின் தான் கரெக்டா இதுதான் சொல்லி போடுவாங்க. மீது ஒரு 50-60 கொஸ்டின்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அங்க ஒர்க் ஆகும்.
அது எதனால ஒர்க் ஆகும் அப்படின்னா அவங்க நிறைய படிச்சதுனால அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க் ஆகும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து இது வந்து ஆன்சரா வர வாய்ப்பே இல்லை, இதுதான் ஆன்சரு அப்படிங்கிற கெஸ்ஸிங் ஒரு சென்ஸ் வரும். ஓகேவா? அதுக்கு தான் அந்த ப்ராக்டிஸ்ன்னு சொல்றோம். ஓகேங்களா? அதுக்கு தான் நிறைய படிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினுக்கு வந்து இது ஆன்சர் வந்து அதுக்கு ரிலேட்டடு, ஸோ இந்த ஒரு ஆப்ஷன் வந்து இதுக்கு ரிலேட்டடு, அப்ப இதுதான் ஆன்சரா வர வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் வந்து அது நிறைய படிச்சு ப்ராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் வரும். ஓகேவா? அதனால வந்து எல்லாருக்குமே வந்து நான் ஃபுல்லா படிச்சுட்டு அப்படிலாம் வந்து 200க்கு 200 தெரிஞ்சுக்கலாம் அப்படிலாம் பண்ண கிடையாது. ஆனா அங்க இருக்கிற உங்களுடைய பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் ஒர்க் ஆச்சு அப்படின்னா நீங்களுமே ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல கிளியர் பண்ணிடலாங்க. ஓகேவா? ஸோ அதனால வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது. ப்ராப்பரா வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் மைண்ட்ல இருந்தாதான் உங்களுக்கு வந்து அன்னைக்கு கூட உங்களுக்கு ப்ராப்பரா பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் கருத்தில் கொண்டு சிறப்பாக வந்து எக்ஸாம் வந்து எழுதுங்க. ஓகேவா? இதுல எந்த தயக்கமும் வேண்டாம். எல்லாருக்கும் சென்னைனால கொஞ்சம் ஏர்லியராக போய் வந்து எக்ஸாம் சென்டரை பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்க வந்து நிறைய பேர் சென்னைக்கு புதுசா இருப்பீங்க. அப்படிங்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் போய் எக்ஸாமினேஷன் 1 hour பிஃபோர் போயிட்டு எக்ஸாமினேஷன் சென்டர் பார்த்துட்டு டிஃபன் சாப்பிட்டுட்டு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாம் போங்க. ப்ராப்பரா வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ தேர்வுக்கு வந்து இதுதான் கொண்டு வர சொல்லியிருக்காங்க, நெகட்டிவ் மார்க் கிடையாது. உங்களுக்கு நம்ம பாரத் எக்ஸாம் அகாடமி சார்பா வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கொள்கிறேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.